வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஆக கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பா ஃபிஷ் லவர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போறோம். அதுக்காக இங்க ஒரு பிளேட்ல 4 ஃபிஷ் ஃபில்லே வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மீன் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது கறி மீன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் இந்த ஃபிஷ்ஷை கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இது ஒரு 5 to 10 minutes மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவு மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் திக்னஸில் உள்ள பேட்டராக கரைச்சிக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் ஃபிஷ் ஃபில்லே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் நம்ம ஃபிஷ்ஷை கோட் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அடுத்து ஒரு 5 to 10 நிமிடம் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை பிரெட் க்ரம் யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃபில்லேவாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி அதன் பிறகு அதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஃபிஷ்ஷையும் கோட் பண்ணிப்போம். எல்லா ஃபிஷ்ஷையும் பிரெட் க்ரம்ல போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து இங்கே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் இங்கே ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொரு ஃபில்லேவாக எடுத்து எண்ணெயில் போட்டு ட்ராப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் நல்லா பொன்னிறமாக மொறுன்னு வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஃபிஷ்ஷையும் பொரிச்சிக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் நல்லா மொறுன்னு பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி இங்கே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான டிப் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிப். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில்
100லேருந்து 150 கிராம் அளவு மைனஸ் வச்சுருக்கேன். மைனஸ் எப்படி செய்கிறதுன்றதை நான் எப்பவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் பாருங்கள். இதில் ஒரு 4 to 5 கர்க்கிங்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு இந்த சாஸ் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கர்க்கின்ஸை நல்லா ஃபைனாக கட் பண்ணியாச்சு. இது எடுத்து மயோனைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கர்க்கின்ஸ் ஈஸியாக நட்ஸ் அண்ட் ஸ்பைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸ் ஆல்மோஸ்ட் டாட்டர் சாஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.